உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் திமுகவோட குடும்ப ஆதிக்கத்தால சிக்கி சீரழிந்து இருக்கிறதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருக்காரு. ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில, மதுரை மாநகராட்சியில சொத்து வரி விதிப்புல மிகப்பெரிய ஊழல் நடந்து முன்னாள் உதவி ஆணையர், மண்டல தலைவரோட உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பா மேலும் பல பேர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு செய்திகள் வருவதாகவும் அதுல சொல்லியிருக்காரு. மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள் கூறியதன் அடிப்படையில தான் தாங்கள் சொத்து வரிய குறைச்சோம் அப்படின்னு கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. எப்போதும் போல குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயற்சிக்கும் முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டிருக்கிறதாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்ததாக சர்க்காரிய கமிஷனால குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுகவினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுக வசம் இருக்கும் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளோட மேயர் மற்றும் தலைவர்கள் மீது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களை ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி போராட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்னும், உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால ஆக்கிரமிக்கப்பட்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் போன்றவை தங்கு தடையின்றி நடப்பதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2026ல அதிமுக ஆட்சி அமைந்ததும் தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு.